ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபார் யூ சீசன் 2 கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த ஸ்டோரியை அடுத்து டவுடெக்கோட ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். அடுத்து இன்னும் நம்ம அடுத்த ஸ்டோரி இருக்கு. பட் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ்னா இதுக்கப்புறம் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வரும். இன்னொரு 8 எபிசோடு இருக்கும். அந்த 8 எபிசோடு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா அஃபிஷியலாக இந்த எபிசோடு இன்னும் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணல. ஜஸ்ட் ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதனால அடுத்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க இன்னும் டிசைட் பண்ணல. டேட் எதுவும் வரல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல தைப்புன் அப்புறம் ஃபாவோட ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் இவங்க ஸ்டோரி எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேபி அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் ஆயிடும்னு நினைக்கிறேன். பட் அதுவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஆர்த்திட்ட ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க டவ்வும் நார்த்தும் உட்கார்ந்துருக்காங்க. டவ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி கண்ணில் சாருக்கு தனியா வருது. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நார்த்து. இது யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு தீரக்கும் அப்புறம் ஜோகனும் பேசிட்டு இருக்காங்க. இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இது எல்லாம் பணத்துக்காக தான் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விட்ரா எல்லாம் சரி ஏறும் நார்த்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவரை எந்திரிக்கவே மாட்டானான்னு தோணுது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான் டவ். நீ எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ற, அப்படிலாம் பேசாத, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, கண்டிப்பா அவன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்ல. ஆமா, அவன் என்கிட்ட கேட்டான் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு உன்கிட்ட கேட்பேன்னு. என்கிட்ட கேட்க மாட்டானோன்னு பயமா இருக்குன்னு அழுகுறான். டேய் எதுக்குடா அழுகுற, நீ அழுது நான் பார்த்ததே இல்லை, ப்ளீஸ் நீ அழுதா எனக்கும் அழுக வருது, அழுகாத அப்படின்னு ஆர்த்து சொல்றான். பட் இவனும் கண்டினியூவா அழுதுட்டே இருக்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையான்னு தெரியல. அவ்வளவு ஈஸியால அவன் சாக மாட்டான். சப்போஸ் ஏதாவது நடந்ததுன்னா உனக்கு இவனை விட பெட்டரா நான் ஒருத்தரை பார்த்து சொல்றேன்னு சொல்ல. டே எரும மாடு என்னடா பேசுறேங்கிற மாதிரி அவனை ஒரு இடி இடிக்கிறான் அங்க டவு. எரும மாடு நார்த்து என்னடா பேசுறேன்னு சொல்லி அப்படியே தூக்கத்துல கூட கண்ணை திறந்து பாக்குறாரு நம்ம அறுத்திட்டு. அப்புறம் அறுத்திட்டு ஒரு வழியே எந்திரிச்சிட்டான். அறுத்திட்டு எந்திரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நார்த் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கத்திட்டு இருக்க. டவுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அறுத்திட்டு கண்ணை கூட திறக்கல, ஆனா லைட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்றான். அப்புறம் ஒரு வழியா அர்த்திக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்பா பக்கத்துல நின்று புலம்புறாரு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருன்னு. ஆமா இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி நார்த்து ஃபீல் பண்றான். டே நான் என்ன வாங்கினடா அப்படிங்கிற மாதிரி அர்த்திட் கேட்கறான். அப்புறம் ஜோகன் கிட்ட டே கிட்ட சொல்லி எனக்கு லீவ் போட்டுடா, நல்ல வேலை நான் லீவ் போட்டா நிம்மதியா இருக்கும். அப்பா இப்ப தாண்டா நிம்மதியா இருக்குன்னு சொல்ல ஓவரா தாண்டா பண்றேன்னு ஜோ அவனை திட்டிட்டு இருக்கான். எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறது டவ் எதுவுமே பேசல. சரி ஓகே நாங்க கிளம்புறோன்னு சொல்லி ஜோ நார்த்தும் அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. அப்பா மட்டும் இருக்காரு, டவ்வும் இருக்கான். ஆமா அவங்க எல்லாம் போயிட்டாங்க டீசென்ட்டா. நீ வீட்டுக்கு போலையா? டே நான் போயிட்டா உன்னை யாரா பாத்துக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, என்னை பாத்துக்க ஆள் இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கும்போது அவன் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டான், சோ நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அர்த்திட்டு சொல்றான். சரி ஓகே நான் போறேன், நாளைக்கு வரேன், செக்அப் இருக்குன்னு சொல்ல. இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு அர்த்திட்டு சொல்றான். வீட்டுக்கு வருவியா, விளையாடாதுன்னு சொல்ல. எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுலாம் பிடிக்கல, நான் வந்துருவேன்னு சொல்ல. ஓவரா பண்ண அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் டெஸ்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, டாக்டர் இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டான் அர்த்திட்டு. பாத்தியா இவன் சொன்னா கேட்பேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன், சரி ஓகே பரவாயில்ல விடு, இவனை பாத்துக்கோ, உன் பொறுப்புலதான் விட்டுட்டு போறேன், நான் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து முடிக்கிறேன், டே பார்த்து நடந்துக்கடான்னு சொல்லிட்டு அர்த்திட் கிட்ட சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. அப்பா ரொம்ப வலிக்குது, கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல இந்த தண்ணி குடின்னு சொல்லி டவ் கொடுக்குறான். அப்புறம் அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சு சார் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அந்த டேபிள் எல்லாம் நகர்த்திட்டு போய் அந்த பக்கம் வைக்க அப்பா ஒரு வழியா ஆர்த்திட்டு செட்டில் ஆயிட்டாரு. டவ் எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு சைலண்டா அந்த பக்கம் போய் நிக்கிறான். ஆர்த்திட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் இங்க வா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கான். இங்க வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அப்பதான் தெரியுது அழுக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டவ். அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, என் மேல கோமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அத்திட் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியல, நீ அந்த மாதிரி நிலைமையில இருந்தப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்ததே கிடையாது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தெரியுமா அப்படின்னு டவ் சொல்றான். உண்மையாவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் அவ்வளோ ஈஸியாலாம் அழுக மாட்டேன், என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்ப வரைக்கும் நான் அழுதுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீக்கா இருந்ததே இல்லை,
இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்றான். இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னோட லைஃப்ல எதுக்கு நீ வந்த, ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ என்னை ஏன் இந்த மாதிரி மாத்திட்ட, என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, என்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட, என்னை பார்த்துக்கிட்டே இருந்த, எனக்காக எல்லாமே பண்ண, இப்ப நான் உன்னை நினைச்சு அழுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி டவ் ஃபீல் பண்றான். சாரின்னு சொல்லிட்டு அர்த்திட்டு அவனை பார்க்க, நீ சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், சரி வேற நான் என்னதான் பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லு, ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ரெஸ்பான்சிபிலிட்டினா எதுக்கு, எல்லாத்துக்குமே, இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமேன்னு சொல்லிட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். என்னவா இருக்கணும், நீ என்ன டீஸ் பண்ணாத, சரி நீயே சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்திட்டு கேட்குறான். நீ சொல்லு, நான் உனக்கு என்னவா வேணாலும் இருப்பேன், நீ சொல்றபடி சொல்லு, நான் உண்மையை தான் சொல்றேன், கேளு என்கிட்ட அப்படின்னு சொல்றான். எதுவா வேணாலும் இருப்பேனா, எதுவா வேணாலும் இருப்பேன், சரி ஓகே. அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஹேர் போட்ட இந்த பையன் லோ பேட்டரியா இருக்கான்ல, ரோபோட் மாதிரி, நீ இருப்பியா? நீ இருப்பேன். அப்புறம் என் பக்கத்துலயே இருக்கணும், இருக்க முடியுமா உன்னால? இருப்பேன். என்னை விட்டு போகவே கூடாது, போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி போக மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். ஸோ என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன். அப்புறம் அப்புறம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான் ஆர்த்தி, எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்க. என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு டவ் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ், நான் உன் பாய் ஃப்ரெண்டா உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அழுகிறத பார்த்தினா ஆர்த்திக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. அவன் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் என்ன, 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு கிசிங் சீன் வந்து தானே ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம 2 பேரும் அப்படி டீப்பாக கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பெட்லேயே 2 பேரும் படுத்திருக்காங்க. ஸோ சும்மா தாப்பா படுத்திருக்காங்க, வேற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அப்புறம் ஆர்த்திட்னு கூப்பிடுறான். அர்த்திட்டா, இதுக்கு முன்னாடி என்ன பீன்னு சொல்லி தானே கூப்பிடுவேன், அதாவது மரியாதையா கூப்பிடுற வேர்டு. இதுக்கப்புறம் உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணாம்னு தோணுது. ஸோ பாய் ஃப்ரெண்டை நான் பீன்னு கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, சரி ஓகே ஓகே விடு, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் என்ன, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கல, வா நம்ம எங்கேயாவது போகலாம், நம்ம இப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, சாரி இது ஹாஸ்பிட்டல் பெட், உன் பக்கத்துல எல்லாம் பேஷண்ட் பக்கத்துல படுக்க கூடாது, நாங்க போறேன் அப்படின்னு சொல்றான். போறியாங்கிற மாதிரி ஆர்த்திக்கு ஒரு மாதிரி இருக்க. அவனை அப்படியே இழுக்க, நல்ல பையனாரு, ஸோ நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், சீக்கிரமா சரியாயிரும், ஓகேவான்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்க ஆர்த்திக்கு. குட் நைட் கிஸ் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆர்த்திட்டு அப்படியே கண்ணத்தெல்லாம் காட்டுறான். சரி குட் நைட் கிஸ் தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு கிஸ் பண்ண, ஈவன் நோஸ்ல கிஸ் பண்ண. அப்புறம் 2 பேரும் கண்ணிலேயே கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஆர்த்தித், யூஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சார் இடாவ கிளம்பிட்டாரு மீன்ஸ் அதே ரூம்ல தள்ளி போய் படுத்திருக்கான். இங்க அர்த்திட் படுத்திருக்கானா, நம்ம அர்த்திட்டுக்கு தான் பேய்க பேசுறதெல்லாம் தெரியுமே. அவன் தலைக்கு மேல ஏதோ ஒரு பேய் தொங்கிக்கிட்டு இருக்கு, என்ன தூங்க விட மாட்டியா, எத்தனை டைம் சொல்லிட்டே இருப்ப, இங்க பாரு 2வது டைமா செத்து போயிடும், ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லி பேய்கிட்ட கத்திக்கிட்டே அர்த்திட் படுத்திருக்கான். அங்க பார்த்தா டவ் நல்லா தூங்குறான். அர்த்திட்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு ஐடியா கிடைக்குது, பேசாம இதே சாக்கா வச்சு ஓடி போய் டவ் பக்கத்துல படுத்துக்கலாம்னு நினைச்சிட்டான் போல. அவனும் கவுச்சிக்கே மாறிட்டான். காலையில எந்திரிச்சு தான் திரும்பி பாக்குறாரு டவ். பார்த்தா பக்கத்துல அர்த்திட் படுத்திருக்கான். எதுக்காக இங்க படுத்த அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க, நேத்து நைட் ஒரு பேய் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு, அதனாலதான் உன் பக்கத்துல வந்து படுத்துட்டேன்னு சொல்ல, உனக்கு பேய்னா பயம் இல்லையே. பேய்னா பயந்தான்னு சொல்லி எதேதோ சொல்லி சமாளிக்கிறான். அவனை பார்த்தனே அவன் அடிக்கிறாங்கிறது தெரிஞ்சிச்சு டவுக்கு. டவ் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, இவன் வேற கையும் காலும் தூக்கி மேல போட்டுட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். உண்மையா சொல்லுன்னு சொல்ல, அப்புறம் அவன் சிரிச்சுட்டு குட் மார்னிங் பை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, டவுக்கு புரிஞ்சிச்சு அவன் அடிக்கிறான். அப்புறம் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அப்புறம் சார் ஒரு வழியா ஷிஃப்ட் ஆயிட்டாரு அவரோட பெட்டுக்கு. டவ் எப்பயும் போல டிராயிங் பண்ணிட்டு இருக்கா, அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அர்த்திட்டு. அப்புறம் நம்ம ஹில்லு டெர்ரு வந்தாச்சு ஃப்ரூட்ஸோட அர்த்திட்ட பார்க்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, டேய் என்னடா பண்ற, காலத்துல கை வைக்கிற, ஒன்றும் இல்லை சும்மா தான் நல்லா இருக்கேன்னு செக் பண்றேன்னு ஹில்லை பார்த்து சொல்ல, அப்புறம் பார்த்தா ஃபா வந்தாச்சு, டைப்போனும் வந்தாச்சு. என்னோட பூனைக்குட்டியை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி டைப்போன் கிட்ட டவ் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஜோஹன் நார்த் எப்பயும் போல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஹன் அங்க இருக்க ஆரஞ்சு எல்லாம் உரிச்சு என்னமோ பேஷண்ட்டுங்க மாதிரி நார்த்து கூட்டி விட்டுட்டு இருக்கான். டே நான் தானா பேஷண்ட், எனக்கு கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அர்த்திட்டு. இந்தாடான்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விடணுங்கிற பேர்ல வாயில வச்சு திணிச்சு விட்டுட்டு இருக்கான். கேம் விளையாண்டுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. அப்புறம் அர்த்தித் தூங்கிட்டான். டவ் கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டுறான். ஏன்னா இங்க ஏதோ கோஸ்ட் இருக்குன்னு சொன்னான்ல, அந்த கோஸ்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு. பார்த்தா அங்க ஒரு கோஸ்ட் வந்து நிக்குது டவோட கண்ணு முன்னாடி. இங்க பாரு, நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, இந்த பெட்ல இருக்கவங்களெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, அப்புறம் கர்மா உனக்கு தான் கிடைக்கும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ அமைதியா இருக்கிறதுக்கான வழியை நான் பாக்குறேன், இங்க இருந்து
வந்து போயிடணும், அடுத்த பேஷண்ட் கிட்ட டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேய் கிட்ட சொல்ல, அந்த பேய் நல்ல பேய் போல இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி நான் போயிடுறேங்கிற மாதிரி தலையாட்டுது. அப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து ஆர்த்திட்ட டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. போலாமான்னு சொல்லிட்டு 2 பேர் போலாங்க. கார் கீ கொடு, நானே கார் ஓட்டுறேன்னு சொல்லி டவ் கேட்க, நீயா? ஆமா, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நானே கார் ஓட்டுறேன்னு சொல்ல, சரி இருந்தானு கீ கொடுத்தாச்சு. எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னோட ரூமுக்கு போகணும், வேற எங்கேயும் போக வேணாங்கிற மாதிரி ஆர்த்தின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வழியா ரூமுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து சார் என்ன பண்றது, இத்தனை நாள் அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வேற ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. வீட்டுல ப்ரப்போஸ் பண்ணாலும் அப்படி இப்படி ஏதாவது நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல ப்ரப்போஸ் பண்ணனால இத்தனை நாள் பேஷண்டா இருந்தனால எதுவும் பண்ணல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீனெல்லாம் நான் போட முடியாது, என்ன பண்றது. ஆல்ரெடி இந்த எபிசோட நான் வந்து டெலிகிராம்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனல்ல குரூப்லயே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிராமா வித் குரூப்ல இருக்கவங்களாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் டீப்பா போக சீரியஸ்லி சொல்றேன், இந்த சீசன்ல 2 சீசன்ல வந்ததுலயே மெயின் மேட்ரு, அதாவது கில்மா சீனை அதிகமா பிரீஃபா காட்டினது இவங்களுக்கு தான், இந்த கப்பல்ஸ்க்கு மட்டும்தான். மற்ற கப்பல்ஸ்க்குலாம் சும்மா லைட்டாக காட்டிட்டு நிறுத்திட்டாங்க, இவங்களுக்கு தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக நான் பார்க்க எனக்கு ப்ளஷி மூமெண்ட் ஓவராக இருந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. நான் மட்டும் தான் இப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாரும் எனக்கு கண்டினியூவாக மெசேஜ் வேற. அதுலேயே அந்த ஜபீனா புள்ள சும்மாவே இருக்காது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த எபிசோடு எப்போ போடுவீங்கன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறா. இந்த சீரீஸோட பெரிய பைத்தியனா அவதான், அறுத்திட்டுனே சுற்றிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியாக மேட்டரெல்லாம் முடிச்சு காலையில் ஃபஸ்ட்டு நம்ம டவு தான் எந்திரிக்கிறான். அழகா ஆர்த்தி தூங்கிட்டு இருக்கா. அவன் நோட்ல கை வச்சு ஒரு தட்ட சாருக்கு தூக்க கலைஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே வெக்கப்பட்டுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கா. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஆர்த்திட்டு வந்து டவா பார்த்து கேட்க, உடனே டவுக்கு வெக்கமா வந்துருச்சு. காலில் கோலமெல்லாம் போடுறான். இந்த கோலம் போற மட்டும் நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வெக்கப்படுறான். அதை பார்த்துட்டு ஆர்த்திட்டு, என்னாச்சு, ஏன் நான் அவாய்ட் பண்றேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ண போறியா? ஆமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாவே சூப்பர் தான், நேற்று என்னோட லைஃப்லேயே ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட்னு சொல்ல 2 பேரும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுலயே அர்த்திட்டு பையன் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன் டவ பார்த்து கேட்க, வேணா டேஸ்ட் பண்றியான்னு சொல்லி அவன் கேட்கறான். அந்த டவ் பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேர்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோ பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்த்திட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டான். இப்படி இந்த மூமெண்ட்டை முடிக்க அப்புறம் பார்த்தா டவ் ஒரு வழியா அவனோட பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு டீரை கிட்ட கொடுத்தாச்சு. அதை மாட்டி வச்சுட்டு அப்பா அப்படியே ஃபீல் பண்றாரு. பாத்தியா உன் பையனை எப்படி இருக்கிற எம்மான்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரைஞ்சது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா இருக்காருன்னு பார்க்காம டவுக்கு கிஸ் பண்ணலான்னு போக அவன் மூஞ்சிலேயே ஒரு தட்டுறான் டவு. இப்படியே அறுத்திட்டு விளையாண்டுட்டே இருக்கான். அதுக்குள்ள ஃபாக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. பேசுறதுக்காக அந்த பக்கம் ஆர்த்திட்டு போக அப்பா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. எப்படியும் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இப்ப ஆர்த்திட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுல, அதனால இவன் இந்த மாதிரி வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவனோட கனவு நிஜமாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அவன் ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்திட்ட பத்தி கேட்கிறான் டவ். அவங்க அம்மாவோட ஆசை, சின்ன வயசுல அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், அதனாலதான் அந்த மாதிரி பண்றான். அவனுக்கு மெடிக்கல் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, அவனோட கனவு ஒரு மியூசிக். ஸோ அந்த மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஸோ அப்படி பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க, அவனோட கனவு என்னவோ அதை நோக்கி அவன் போனா கண்டிப்பா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். பட் எல்லா டைம்ல நீ அவன் பக்கத்துல இருக்கணும்னு அப்பா அப்படி ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டான் டவ். என்னை பிக்கப் பண்ண நீ வர வேணாம், நான் நார்த்து கூட வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அர்த்திக்கு செம கடுப்பு. அந்த நார்த் மூஞ்சிலே குத்துறையிரு அப்படிங்கிற மாதிரி திட்ட, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நான் நார்த்து கூட வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி ஓகே, ஐ லவ் யூ டூன்னு 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்க, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 2 பேரும் பேசினாங்கல்ல, அந்த நைட்டு சிகரெட் தரையா, நான் வேணா காசு தரேன்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, அந்த மூமெண்ட் இப்போ ஆர்த்திட்டுக்கு ஞாபகம் வருது. சும்மா ஆரம்பிச்ச ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு வரும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சார் மியூசிக் கிரியேட் பண்ண போயிட்டாரு. அவன் தான் டவ் கிட்ட நான் மியூசிக் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுவேன்னு சொன்னான்ல, ஒரு நல்ல பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் நைட்டு டவ் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு பாடி காட்டுறான். அந்த பாட்டு கூட நல்லா தான் இருக்கு கேட்கறக்கு. அப்படியே ஒரு மாதிரி மைல்டான டோன்ல லவ்வை பற்றி தான் அவன் எழுதியிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. டவ்வும் அதை கேட்டுட்டு இருக்கான். பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இதுக்கு இன்னும் நான் பேர் வைக்கல, இதை ரிலீஸ் பண்ணணும்னா இதுக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, ஸ்டுடியோ போகணும், ஸோ மியூசிக் கம்போஸ் பண்ணணும், கிளியரா எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி அடிக்கிட்டே போறான். பட் இது கம்போஸ் பண்ணி நெட்ல ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்ல, அதுக்கப்புறம் ஆர்த்தி பையன் மனசும் மாறிடுச்சு. சரி ஓகே, அப்ப நான் கண்டிப்பா இதை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
அப்புறம் 2 பேர் பர்த்டே போகிற மூமெண்ட் இருக்குது. இந்த பர்த்டே மூமெண்ட்டு சீசன் 1ல் ஜோகன் நார்த்துக்கு வந்தது ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? சீசன் 2ல் மோஸ்ட்லி நான் சீசன் 1 பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கேன். சீசன் 2 பற்றி கூட கம்மியாக தான் பேசுவேன் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சீசன் 1 என் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது ரத்தத்தில். அதனால தான் அந்த சீன்ஸ் ஒரு சீன் பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் பார்க்குறது அப்படியே ஞாபகம் வருது. அப்படி தான் தோணுது. யாருக்கெல்லாம் தோணுச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் டவ ஆர்த்திட்னு கூப்பிட, நீ இந்த மாதிரி என்னை கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படியே கூப்பிடுன்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு ஆர்த்திட். அவனும் ஆர்த்திட் 4-5 டைம் கூப்பிட இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். நெத்தியில் கிஸ் பண்ணிட்டே இருக்கா. உன் ஃபேமிலியில் நம்மளை பற்றி சொல்லிட்டியான்னு ஆர்த்திட் கேட்குறான். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. உனக்கு ஓகேன்னா சொல்லு போகலான்னு சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனை, உன் ஃபேமிலி எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையாவா, நீ வரியா அப்படின்னு சொல்லி டவ் கேட்க, ஆமாம் நான் வரேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் போகிறாங்க. அப்புறம் அப்பா 2 பேரை பற்றி கேட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் இதை சொல்லிட்டு இருக்கா, 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்க, எப்படி லவ் வந்தது அப்படின்னு. லண்டனில் ஒரு கஃபேல தான் டேட் அப்பா மீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அர்த்திட் கேட்குறான், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? நம்ம 2 பேருக்குள்ள அந்த மாதிரி இல்லைல்ல, கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு ஒன்று பிடிக்கிறதுக்கு, அப்படிதானே? ஆனால் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்னு. என்னோட ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருக்கிற நீ எப்படி என் மனசுக்குள்ளே வந்தேன்னு சொல்ல, எனக்கு முன்னாடியே தெரியுமே. அதாவது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் பார்த்தேன், நம்ம 2 பேரும் சோல்மேட்டான், எப்படி இருந்தாலும் ஒன்றாயிருவோன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அப்படியா? அப்போ அதுக்கான காரணம் என்னென்ன இருந்தாலும் சரி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் கரெக்டா அப்படின்னு அர்த்திட் கேட்குறான். ஆமான்னு சொல்லி டவ் அப்படியே தலையாட்ட, அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் யாரு? என் மனசுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காண்டாவு. அட பாவிங்கிற மாதிரி ஆர்த்திட்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கையை பிடிச்சி அப்படியே கீஸ் பண்ணிட்டே வரான். பார்த்து வா சரியா? இல்லை வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், நான் ஸ்பீடாக தான் போவேன்னு சொல்லிட்டு காரை ஜாயின்னு ஓட்டிட்டு வந்துட்டான். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே அப்பாவும் டேடும் வராங்க. பார்த்துட்டு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓடி போய் அந்த பூனைக்குட்டியை கொடுக்குறான். அப்பா இந்த பூனைக்குட்டியை பாருங்கன்னு. ஜான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி பைத்தியங்க போல 3 பேரும் அந்த பூனைக்குட்டியை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பூனைக்குட்டியை கையில் கொடுத்துட்டு அங்கே நிற்கிற நம்ம அத்திட்ட அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு அந்த டேடு. ஹாய்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துப்பாங்கன்னு பார்த்தா இவன் சுவாதிகாபுங்கிறான். அவர் கையை கொடுக்குறாரு. 2 பேரும் மாற்றி இப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்க. ஃபைனலி 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஜான் வந்துருச்சு, ஆமாம் பார்த்துக்கங்க நான் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா குக் பண்ண போக, அதுக்கப்புறம் பாட்டியை பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே டவ் ஹக் பண்ணிக்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்கன்னு சொல்ல, வா உட்கார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அத்திட்ட பாட்டியை உட்கார வச்சுட்டு பாட்டியும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பரவாயில்ல என் பையனும் என் பேரனும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி நீங்கள் பேசுங்க, நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டவ் கிளம்பிட்டான். உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, ஆர்த்திட்னு சொல்ல, உன் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்ல, பாட்டி பேர் சொல்ல, உங்கள் பேரும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல, டே ரொம்ப ஓவராக தாண்டா பேசுகிறாங்கிற மாதிரி இருக்குது பாட்டிக்கு. அடுத்து அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான் டவ். பரவாயில்ல பாட்டிக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் போல இருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணலையான்னு சொல்லி கேட்குறான். இல்லை இன்னைக்கு லீவ் போட்டோம், நீங்கள் வரீங்கல்ல, ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கோங்கிற மாதிரி அப்பாவும் சொல்கிறாரு. அப்புறம் அமைதியாக இருக்கான் டவ். நீ ஹாப்பியாக இருக்கியா? நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோட டிசிஷனை நான் மதிக்கிறேன், உனக்கு என்னை பற்றி தெரியும், அப்புறம் அவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் பாட்டி ஆர்த்திட் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டவ் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே பேச மாட்டா, கொஞ்சம் சைலண்டான ஒரு இன்ட்ரோவர்ட்டு. ஸோ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களான்னு பாட்டிக்கு டவுட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் ஹாப்பியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவனுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்க மாட்டாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் நீ கூட பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறேன். அங்கே இருக்கிறான் பார்த்தியா அந்த கேவின், எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பா, எனக்கு ஒன்றுமே பிடிக்காது, எனக்கு அவன் பேசுறது புரியவே புரியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏய் கமான் இது மட்டும் தான் அவன்கிட்ட பேசுவேன், இதுக்கு மேலே அவன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் தான் என் பேரனுக்கு செட் ஆவான்னு சொல்ல, ஆமாம் அவன் ரொம்ப க்யூட் இல்லை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டவ்வை பற்றி பேசிகிட்டு இருக்கான் ஆர்த்திட். பாட்டிக்கு அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, கெட்டவங்க கூட சேராமல் நல்லவங்க கூட என் பேரை சேர்ந்துருக்கான், அவனை பற்றி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை பத்திரமா நான் பார்த்துப்பேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன்னு சொல்ல, ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு பாட்டியும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு
கூட்டிட்டு வந்துட்டான்டா. ரூம் சின்னதா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, இந்த ரூம் என்ன சின்னது, எனக்கு இதுவே போதும்பான்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே ஓடி வந்து டவ் அத்தைட்ட ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஹக் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஆர்த்திட்ட ஹக் பண்ணிக்கிறான். எனக்கும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க டேடி வந்துட்டாரு. வெளியே வரையா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்றதுக்காக கூப்பிடுறாரு. இதோ வரேன்னு சொல்ல, அப்பா இருக்காரு விடுறா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாண்டாவு. அவன் ஹக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ப்ளே பண்ண போறாங்க. அங்க போய் விளையாடும் போது அர்த்தித் நல்லா தான் ப்ளே பண்றான். இருந்தாலும் டேடிக்கும் அர்த்தித்துக்கும் இடையில ஒரு போட்டி. ஏழை நான் இம்ப்ரெஸ் பண்ணும் டேடி சொல்றாரு, ஏழை நான் இம்ப்ரெஸ் பண்ணும், அதனால நான் வின் பண்ணி ஆகணும்னு அர்த்தித் சொல்றான். இப்படியே 2 பேரும் போட்டி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் யார் வின் பண்ணாங்க நமக்கு காட்டவே இல்லை. சரி, அந்த இடத்துல லவ் தான் வின் பண்ணுச்சுன்னு நினைச்சு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு வழியா அந்த கேமை முடிய நைட்டு தம் அடிக்கலான்னு சொல்லிட்டு அர்த்தித் வெளியே வரான். அங்க பார்த்தா அப்பாவும் டேடியும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஜாலியா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. டவ் என்னோட ஒரே பையன். அவன் எப்பயுமே நல்லவங்கள தான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அவனை உண்மையா லவ் பண்ற பர்சன் கூட தான் அவன் இருக்கணும். அவனை உண்மையா லவ் பண்றான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைஃப் லாங் 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்ல, எனக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவன் ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு இவனும் வளர்றான். அப்படியே குடிச்சிட்டு 3 பேரும் வளரிட்டு இருக்காங்க. போதும் 2 பேரும் அமைதியா இருங்கன்னு சொல்லி டேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என் பையனை மட்டும் கஷ்டப்படுத்தி அழுக வச்ச நான் அவனை கொலை பண்ணிடுவேன், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்பா. கரெக்ட், என் பையனை ஹர்ட் பண்ணவே கூடாது. சின்னதா அவனை ஏதாவது ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சது நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி டேடு சொல்றாரு. ஓகே நான் அவனை ஹர்ட் பண்ணா 2 பேரும் என்ன கொலை பண்ணிருங்க, ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் டவ் பாக்குறான். டவுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா கூட இவன் மிங்கிளாரான்ல, அதனால. அதுக்கப்புறம் டவ் படுக்க அர்த்தித் பையன் அப்பதான் அவன் அப்படியே ஹக் பண்ணிக்க, ஹலோ ஆல்கஹால் ஸ்மெல் அடிக்குது அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்ல, அப்புறம் இவன் அப்படியே திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறான். என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பியான்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்ல 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி அர்த்திட்ட ரசிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம டவ். இப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்க ரொம்ப கியூட்டா ஹாப்பியா இருக்க அந்த மூமெண்ட். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க 2 பேரும். காலையில் என்னோட பூனைக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ளீஸ், நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, இது என்கிட்ட இருந்தால் நீ அப்பப்போ என்னை பார்ப்ப, அதனால என்கிட்டே இருக்கட்டும்னு அப்பா சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு டவ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறான். அப்புறம் ஆர்த்திட்டும் சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் போகிறாங்க. அப்படியே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு நம்ம ஆர்த்திட்டு டவ். அவன் காரில் உட்காரும்போது தலையில் இடிச்சிடும்னு கையெல்லாம் வச்சு அவனை அப்படியே கூட்டிகிட்டு போக, அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. 2 பேர் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நம்ம டவுக்கு தான் மேலே இருக்கெல்லாம் சாப்பிட மாட்டான், சிக்கன்ல உள்ள இருக்க பீஸ் மட்டும் தானே சாப்பிடுவான். அவனுக்காக சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் 2 பேரும் பாட்டு போட்டு எப்பயும் போல அப்படியே மியூசிக்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி அர்த்திட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க டவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, இந்த பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பாட்டை ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எத்தனை பாட்டு வந்தாலும் எனக்கு சீசன் 1ல ஃபர்ஸ்ட் வரும்ல அந்த இன்ட்ரோ சாங் லவ் இஸ் எவ்ரிவேர், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த இன்ட்ரோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்ப்பேன். ஆனால் சீசன் 2ல ஏன்னு தெரியல, எனக்கு 2 இன்ட்ரோவுமே அவ்வளோவா பிடிக்கல. அந்த இன்ட்ரோ அளவுக்கு இது 2மே இல்லை, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, பட் உண்மையாகவே அந்த இன்ட்ரோ பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்ப அழகா இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சீசன் 1ல அந்த இன்ட்ரோ மட்டும் கேட்டு பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக அங்கே அர்த்திட்டோட சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வர எப்பயும் போல் 4 பேர் சேர்ந்து சாப்பிட தானே வருவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. டேய் அர்த்திட் சூப்பராக சாங்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்கடா, நினச்சி கூட பார்க்கல, உன்னோட பிக்சர்லாம் போட்டிருக்காங்க, அங்கே பாரு எப்படி இருக்குன்னு பார்த்தியா, சூப்பர் இல்லைன்னு சொல்லி நார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 4 பேர் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு காலும் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரல. என்னாச்சு, 4 பேரும் பிஸியாக இருக்காங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிப்ளை பண்ணாம இருக்காங்கன்னு சொல்ல, பரவாயில்ல விடு என்ன இருந்தாலும் சரியாயிரும், ஜோக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணேன் ரிப்ளை பண்ணல, விடு பார்த்துக்கலான்னு சொல்ல, அப்புறம் எல்லாரும் ஒரே டைம்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மாத்தி அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வர அர்த்திட்டோட சாங்கை பார்த்தாங்க. கூட இருக்கிற பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப ப்ரைஸ் பண்றாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க இருந்தது யாரு அந்த பிக்சர்ல, உங்க பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, அடப்பாவி நீ கமிட்டட்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சா தெரியட்டும்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பாட்டு கம்போஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரைஸ் பண்றாங்க. அடுத்ததுக்கு ஹாப்பியா இருக்கு. சார் இந்த மூமெண்ட் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம சார் படுத்து தூங்கிட்டாரு போல. ஸோ அவனோட ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு இந்த மியூசிக்கையும் மேனேஜ் பண்ணிட்டு சுத்தமா முடியல. காலையில எந்திரிக்க கூட முடியல.
முடியல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அலாரம் அடிக்குது எந்திரின்னு சொல்லி டவ் அவனை எழுப்ப அவனுக்கு மனசே வரல. சரி ஓகே நான் போறேன்னு சொல்லி பாதி தூக்கத்துல எந்திச்சு அப்படியே போறான். அவன் கஷ்டப்படுறாங்கிறது புரியுது டவுக்கு. டவ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை மடியில படுக்க வச்சுட்டு சார் உட்காந்துருக்காரு. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உண்மையா நீ எதுல சந்தோஷமா இருக்கியோ அதை நீ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு இந்த மெடிசன் தேவையா இல்லையான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்றான். என்ன சொல்ற? எனக்கு தெரியும் உன் அம்மாவோட ஆசைக்காக தான் நீ மெடிசன் படிக்கிறேன்னு, பட் அதனால உன்னையே நீ ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு இது வேண்டாம்னா வேண்டாம், விட்டுரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு. அப்பா கூட உனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காரு. உனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் தான், உனக்கு தேவையான லேபிள் பண்ணி கொடுக்க கூட அவர் ரெடியா இருக்காரு. ஸோ அதனால நீ அது தேவையானது பண்றதுனா பண்ணலாம். உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணு அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்றான். ஆர்த்திக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் சரி, உன்னோட ட்ரீம் பக்கத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல ஆர்த்திக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நீ சொன்னது கேட்டேன்னு எனக்கே ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் இதை விட்டுடலாமான்னு திங்க் பண்றேன், பட் அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் கிடைக்கல. இப்போ எனக்கு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. என்னோட ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சீரியஸா இறங்க போறேன்னு சொல்ல நீ நான் சொல்றேங்கிறதுக்காக டிசைட் பண்ண வேணாம், உனக்கு தோன்றதை பண்ணுன்னு சொல்ல எனக்கு தோன்றதை கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லி அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அறுத்திட்டு ஜோகனை மீட் பண்ணத்தான் வரான் போல. ஏடா நீ காலேஜுக்கு போலன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா, நீ லீவ் சொல்லியிருக்க போல. ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் கூட்டு கலவாணி. 2 பேருக்கும் மெடிசன் எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவன் அப்பா பிசினஸை பார்க்கறக்கே கரெக்டா இருக்கு. ஜோ லாஸ்ட் சீசன்லேயே பிசினஸ் தான் அலைஞ்சிட்டே இருந்தான். இப்போ இவன் மியூசிக் அலையிறானா. ஸோ அதனால 2 பேரும் சேர்ந்து பேசாம இந்த வேலையை விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. அதாவது மெடிசன் க்ளோஸ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் படிக்க வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இதுக்கு அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஹில்லும் ஃபாவும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிக்க சந்தோஷம் தான். நம்ம 2 பேருக்கு தேவையான எல்லா அசைன்மெண்ட் ரெடி பண்ணது அவனுங்க. ஸோ வேணான்னு சொன்னால் சந்தோஷப்படுறது அவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் டிசைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அப்பா இதுக்கப்புறம் படிக்க வேணாங்கிற மாதிரி ஆர்த்திட்டுக்கு ஹாப்பியாக இருக்கு. ரெசிக்னேஷன் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டோன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருப்போம். எங்களுக்கு 2 பேருக்கு ஹாப்பி. நானும் ஹில்லும் தான் உனக்காக அட்டெண்டன்ஸ் ரெடி பண்ணுவோம், உங்களுக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். எப்படியோ இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஹாப்பி. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் இந்த வேலை பண்ணவே நல்ல அப்படின்னு சொல்ல அட பாவி என்னடா பண்ணுற இரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆர்த்திட்டு. டே வாய் முட்டு போய் உட்காரான்னு சொல்லி ஹில் அவனை வச்சு காமெடி பண்ணுறான். ஏய் வாடா 1 to 1 யார்டா என் கூட சண்டை போட்டீங்க, வாங்கடான்னு சொல்ல ஜோகன் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல ஜோகன் இதோ நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். வாடா 2 பேருன்னு சொல்லிட்டு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கேருந்து அமெரிக்கா கிளம்பிட்டு வராங்க. எப்பயும் போல ஏர்போர்ட்டில் உட்காந்து பாட்டு கேட்க பாட்டை ரசிக்க இவனோட பாட்டை கேட்கும்போது அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த பாட்டோட அர்த்தமே நம்ம சார் டவு தானே, அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அறுத்திட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குது 2 பேருக்கும். அடுத்து அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. அம்மா சாரி, என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். முன்னாடியே நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். ஆனால் அப்போ எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதாவது அவன் தான் மெடிசன் படிக்கல. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறான். டவ் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டவ் நான் அவன் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போதான் உங்களை நான் பார்க்குறேன். உங்ககிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஸ்டப்பன் கிடையாது. ஹானஸ்டாக சொல்லணும்னா இவன் ரொம்ப கைண்டான பர்சன், நல்ல மனசு இருக்குது. உண்மையாக சொன்னால் அவனை நான் லவ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், எப்பயுமே நான் இவன் பக்கத்துலேயே இருப்பேன். இதுக்கப்புறம் அர்த்தித்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாரு நம்ம டவ். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிருக்கான் அர்த்திட்டு. அதுக்கப்புறம் அப்பா உட்காந்துருக்க அர்த்திட்டு வந்து அமைதியாக இருக்கான். அப்பா ஃபீல் பண்ணுறாரு. டீரக் நான் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மீறிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல விடு, எனக்கு இதை பற்றி எதுவும் சொல்ல தோணலை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு. உன்னை நினச்சி நான் எப்பயுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு அப்பாவா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்ல உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா ஆர்த்திட்டு. என்னை அழுக வைக்காத டீரக், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு. மியூசிக் ஸ்டுடியோ ரெடி பண்ணுமா, இல்லை உனக்கு லேபிள் வேணுமா சொல்லுடா, எல்லாமே பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். சிங்கர் ஆகணுமா, மியூசிக் ரெடி பண்ணுமா, என்ன பண்ணுறேன்னு சொல்ல அங்கேருந்து ஓடி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுகிறவன் சும்மா இல்லாமல் மூக்கெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டான். டிஷர்ட்டில் எருமை மாடு தள்ளுடான்னு சொல்ல எனக்காக ஒரு டிஷர்ட்டை கூட கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திட்டு சொல்ல போடா அந்த பக்கம்னு சொல்லி பக்கத்தில் வந்து அவ்வளோதான்ட்டு அப்பா ஓடி போயிட்டாரு. ஆர்த்திட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு அவன் எனக்காக ஒரு டிஷர்ட் கூட கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு டவ் வர அங்கிள் என்ன பண்ண, அங்கிள் ஓடி போயிட்டாருன்னு சொல்ல
ஒன்றும் இல்லை சும்மா தானே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆர்த்திட்ட பார்த்து கேட்க, ஒன்றும் இல்லை உன்னை மீட் பண்ணதை நினச்சிதான். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எனக்கு எல்லாமே நல்லதான் கிடச்சிருக்கு. அப்பா, ஃப்ரெண்ட், அப்புறம் நீ, எல்லாமே. ஃபாஹில், ஜோ எல்லாருமே என்னை எப்பயுமே திட்டினது கிடையாது. அவங்க என்னை விட்டு போனதும் கிடையாது. எல்லா டைம்லேயும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உன்னை நான் மீட் பண்ண பார்த்தியா, லைஃப்பில் அதான் பெரிய லக்கியஸ்ட் டே. உண்மையாகவே உன் பக்கத்துலேயே நான் இருக்கணும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நீ என்னை விட்டு போகக்கூடாது. உன் கையை நான் பிடிச்சிக்கணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, நானும் அப்படித்தான் ஃபீல் பண்றேன். என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் எங்க போனாலும் சரி, நீ என் கூடயே தான் இருக்கணும், என் பக்கத்துலேயே தான் இருக்கணும். நான் தான் லக்கின்னு சொல்ல, நான் தான் லக்கின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. சரி சரி, 2 பேருமே லக்கி தான். நீ எனக்கு கிடைச்சதுக்கு, நான் உனக்கு கிடைச்சதுக்கு 2 பேரும் லக்கின்னு சொல்ல, ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே உன்னை தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்த்திட்டு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாவும் சொல்ல, 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழகான கிஸ்ஸிங் சீனோட இந்த சீரீஸை இங்கே முடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க ஸ்டோரி இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்து டைகர் நாவ் ஸ்டோரி இருக்குது. அது எப்போன்னு தெரிலப்பா, வந்தனே கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த சீரீஸை அடுத்திட்ட யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவே இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு புது சீரீஸ்ல மீட் பண்ணலாம். பாய்.